ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 1983 வந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 105 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்லப்போனால், படத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மெரைன் போலீஸை வந்து காமிப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆகாது. அதாவது இந்த ஒரு மெரைன் போலீஸ் டீமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க. ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா இந்த ஒரு மெரைன் ஃபோர்ஸோட நீட் வந்து இனிமேல் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மெரைன் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அந்த டிஸ்மேண்டில் பண்ணதுனால அந்த மெரைன் ஃபோர்ஸில் இருக்கிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக மாற்றிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ ப்ளஸ் அவருடைய டீமுக்கு பார்த்தீங்கன்னா புது ட்ரைனிங், புது அசைன்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ தெரிஞ்சுப்பார், இவர் வந்து ஒரு மெரைன் ஆஃபீஸராக இருக்கிறப்ப இவங்களுடைய டாஸ்க் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க டீம்லேயே இருக்கிற இன்னொரு ஆஃபீஸர் தான். அந்த ஒரு நபர் வந்து இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணதுனால இவங்களால எந்த ஒரு கடல் கொள்ளையர்களும் பிடிக்க முடியல. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு வந்து பவர் கிடச்சிரும். அதாவது திரும்பியும் மரைன் டீம் ஃபோர்ஸை வந்து கொண்டு வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பைரட்ஸை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் போவாங்க. கடைசியில் இவங்க மிஷன் என்ன ஆச்சு, இவங்க நினச்ச மாதிரி அந்த ஒரு பைரட்ஸை பிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறத இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.